ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லிஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி டு ஹெல்ப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அனிமி சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் எண்ணங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் இதில் எனக்கு ஏற்ற மட்டும் 1-2 விஷயத்தை கொஞ்சம் மாற்றிருப்பேன். ஆனால் அது கதையை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டோரை சீல் பண்ணிட்டு இந்த இது கண்டிப்பாக எல்லாத்தையும் இருளில் முழுகடிச்சிடும். நம்மளால் இப்போ முடிக்க முடியலனா கூட ஒரு கண்டிப்பாக ஒரு ஹீரோ வந்து இதை முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அடுத்த சீன்லேயே ஒருத்தர் ஃபிசிக்கல் இன்சென்மெண்ட்டு போட்டு சும்மா அவங்க டீம்மேட்டுக்கு பவர் ஏற்றி விட்டு மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறானுங்க. ஸோ இந்த இது அப்படியே ஒரு லைவில் ஓடிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஏ ரேங்க் பார்ட்டி தண்டர் பைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ நான் வந்து ஒரு முடிவு எடுத்துகிறேன், நான் வந்து இந்த டீமை விட்டு தண்டர் பைக்கை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்ப்பா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் நீங்கள் வந்து எனக்கு சரியான பணமும் கொடுக்கறதில்ல, சரியான இதுவும் இல்லை, நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்பா நீ எந்த அளவு செய்தியோ அது மட்டும் அந்த அளவு தான் உனக்கு பணமும் கிடைக்கும். நீ வந்து சண்டை போட்டுருந்தானா உனக்கு பணம் அதிகமாக இருக்கும். அதை விட்டு நீ வந்து சும்மா லைவ் தானே போட்டுட்ருக்க, மற்றபடி எங்களுக்கு என்ன வேறு என்ன பண்ணுற அப்படிங்கிற மட்டும் அந்த பொண்ணுங்க 2 இதுவுமே சொல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவா என்னால் முடியாது, நான் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். அப்போ அந்த லீடரோ, ஏய் நீ வந்து என் ஃப்ரெண்டுங்கனால தான் நீ வந்து இந்த டீமில் இருக்க, ஸோ அதை விட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா எங்கே இருந்து நீ இருப்ப, ஸோ இது உனக்கு வேணால் இன்னொரு வாய்ப்புனா தரேன், நான் சொன்னதெல்லாம் வெறும் ஜோக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ விசாரிக்கு இங்கே வந்து அமைதியாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, நான் வந்து இந்த டீமை விட்டு போகிறேன், நான் வந்து உங்களை 5 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தானே மரியாதை கொடுக்குறீங்க, ஸோ அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி நீ போய்க்க, நீ போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் பெரிய லாஸ் எல்லாம் ஆக போதில்லை, நீயே போய்க்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சி விட்றானுங்க. கில்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவனோட டீட்டெயிலாக ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்து புதுசாக பார்ட்டியில் சேர்கிறதுக்காக. ஸோ அதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட டீட்டெயிலாம் தெரியுது. அதாவது இவன் பேர் வந்து யூக்கு. ஸோ இவனுக்கு வந்து 20% இவன் வந்து ஒரு ரெட்டு மேஜ். ஸோ அப்போ வந்து ஒரு பின்னாடி இருந்து வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறா. மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாட்டோம். நீ மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் மாஸ்டர், நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து இங்கே வந்து புதுசாக ஏதாச்சும் பார்ட்டியில் சேரலான்னு இருக்கேன், ஏன்னா பழைய பார்ட்டி விட்டு நான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க டீமுக்கு கூப்பிட்டு போயிட்டா. மரீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போய் சொல்ல. ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ இருக்க ஒரே பிரச்சனை, நீங்கள் வந்து பி ரேங்க்கு, நாங்கள் வந்து டி ரேங்க்கில் இருக்க டீமு, ஸோ எங்களோட நீங்கள் வந்து அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அங்கே ஏ ரேங்க்கில் இருந்து அவ்வளோவா பெருசாக எதுவும் கிளிக்கல, அது முன்னாடி பெரிய கொஸ்ட்டுக்கு தான் போகணும், ஆனால் டி ரேங்க்கில் இருந்து அப்படிலாம் பிரச்சனை இல்லையே, எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொஞ்சம் நீட்டாகவே கிடைக்கும், ஸோ அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஸோ எல்லோரும் ஒத்துக்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமாம் ஏதாச்சும் கொஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நம்ம வந்து ஓட்ஸில் தான் கலெக்ட் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறானுங்க. ஸோ அவங்களும் அந்த மேஜிக் ஓர் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை கேட்குறான், ஆமாம் நம்ம என்ன 5th ஃப்ளோரில் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். இல்லை அங்கே பாஸெல்லாம் இருக்குது, நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கில் அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். அப்போ ஓகே 4th ஃப்ளோரில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து மன்னதான் அவங்கள வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்க, டேப்பில் எதுவும் மாட்டான். அப்போ வந்து நம்ம ஹீரோ, நான் வந்து லீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை நான் வந்து ஒரு ஸ்வாட் மேஜ், ஸோ நான் இதை பண்ணால் தான் சரியாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ரெட் மேஜ் நீங்கள் பண்ணால் அவ்வளோ சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிறான். ஸோ அது வந்து ஒரு லேம்ப் மாட்டம் இருக்குது. ஸோ அதுக்கான ஆயில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, ஏன்னா இந்த யூஸ் பண்ணி ட்ராப் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால் பார்க்க முடியும். ஆனால் இது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இது வந்து ஏன் மேஜிக் பவரில் தான் நான் உருவாக்கியிருக்கேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வழி நடத்தி கூப்பிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுக்கு அவனோட பழைய டீமில் இருந்தப்போ நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அவங்க போயிட்டுருக்க, இல்லை இந்த இடத்துல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போகிறானுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுங்களை அட்டாக் பண்ண வர. ஸோ அப்போ வந்து டக்குன்னு அந்த எல்ஃபோனை டக்குன்னு நம்ப விட்றான். ஸோ அதுக்கடுத்து அந்த மரீனா ஒரு ஸ்வாடை தூக்கிட்டு அட்டாக் பண்ணலான்னு போக நம்ம ஹீரோவை டக்குன்னு ஃபிசிக்கல் என்சால்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை போட்டு விட்றான். அப்படியே அந்த மான்ஸ்டர்ஸை அப்படியே லைட்டாக கொஞ்சம் கவுத்து விட மரீனா சும்மா அசால்ட்டாக டப்புன்னு அங்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ அவ்வளோ வந்து சொல்கிறா, இந்த இது என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து எனக்கு என்ன என்சால்மெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேட்குவோம். ஆமாம் நான் வந்து 3 பவர் ஒரே நேரத்தில் போட்டேன் அப்படிங்கிற சொல்லுவோம். இது 3 பவர் ஒரே நேரத்தில், இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அப்புறம் அவன் டீம் ஒன்று சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய அன்டெத் மான்ஸ்டர்ஸ்லாம் வரவும் டக்குன்னு அவனுங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். நம்ம ஹீரோவும் அப்படியே சேஃப்டிக்கான என்விரான்மெண்ட்டு அப்புறம் அட்டாக் பண்ணுறதுக்கான பிளஸிங் எல்லாத்தையும் போடுறான். ஸோ போட்டகையோட அப்புறம் அந்த யூரிங்கிற பொண்ணு இப்போ அந்த ப்ளூ கலர் முடி இருக்கா, ஸோ அவன்ட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த அன்டென்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உன்கிட்ட ப்யூரிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மட்டும் கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிற மட்டும் அவள் சொல்லிட்டு இருக்கான். அவள் அதை யூஸ் பண்ணா அப்படின்னா
அவளுக்கு வந்து அதிகமாக மானா போயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு ரெஃப்ரெஷ் மானா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரேரான ஒன்று, இது வந்து ஏ ரேங்க் பார்ட்டியில் இருக்கவங்க மட்டும் தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லவும், அடையம்மா இதுவும் ஆல்கமியில் ஒரு ஸ்கில் தான், ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே போகிறான். ஸோ போகிற வழி மொத்தமே ஹோலி வாட்டர் மாட்டம் இருக்கிறத ஊற்றிட்டு வரான். ஸோ இதை பார்த்துட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது தானே அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் இது நானே ரெடி பண்ணது, ஸோ அதனால் அவளோட எக்ஸ்பென்சிவ் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊற்றிட்டு வரான். ஸோ இதை ஊற்றிட்டு வரதுக்கான காரணம் வந்து அந்த அண்டர்ஸ் எதுவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாது, ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேஜிக்கல் ஓர்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே அவனோட மேஜிக் பேக்கில் வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து வச்சு சும்மா ரெடி பண்ணுறான். ஸோ இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது வாட்டை இது சாப்பிட்டதே இல்லைங்கிறானுங்க. ஸோ இப்போ வந்து ஹெல்ப்ஃபோனை கேட்குறது என்ன, என்னால் மானா ஃப்ளோவை பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆமாம், நம்ம வந்து இப்போ சண்டை போட போகிறது கொஞ்சம் பவர்ஃபுல் தானே, ஸோ அதனால் நம்மகிட்ட பவர் இருக்க வேணாம், ஸோ அதுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் சாப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, இது முன்னாடி டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீன்லேயோ மேஜிக் கோர் வச்சுக்கிட்டு இருக்க மான்ஸ்டர் பார்க்குறாங்க, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எல்லோரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஸோ அதுவும் அட்டாக் பண்ண ரெடியாக நம்ம ஹீரோ டக்குன்னு டைம் மேஜிக்கை போட்டு விட்டுறான். ஸோ அந்த டைமில் அது வந்து ஸ்லோவாக இருக்கா. ஸோ அப்போ டக்குன்னு வந்துட்டு மரியாவை டக்குன்னு அவளோட ஸ்வாட் பவர் யூஸ் பண்ணி அதை தலையை விட்டிடுறா. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த ஸ்வாட் பவர் என்கிட்ட வந்து அதிகமான எனர்ஜி உறிஞ்சிருக்கே அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அது வந்து நீ தான் அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், ஸோ அது வந்து உன்ட்ட அதிகமான மானாவை உறிஞ்சிக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ரெஃப்ரெஷ் மானாவை யூஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போயிட்டு இதுக்கு மேலே வேறு என்ன வேலை, உடச்சி எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள சொல்கிறாங்க, இல்லை நாங்களே இதை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மேஜிக் ஒர்ஸை மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறானுங்க. ஸோ இவங்க வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மட்டும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான், நம்ம ஏன் இந்த ஃப்ளோரோட பாஸை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருக்குது, இல்லை ஃப்ளோரோட மான்ஸ்டர் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நானும் உங்களோட தானே இருக்கேன், ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் தெரிய சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளோரோட பாஸை டிஃபீட் பண்ணுறதுக்காக போகிறானுங்க. ஸோ எல்லோரும் பாஸ் ரூம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸோ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க, நீங்களும் தனியாக சண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நான் வந்து நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்காக ரெடி பண்ணுறான். ஏன்னா நீங்கள் என்ன லைவ் ஸ்ட்ரீமாக போட போகிறீங்க, ஆமாப்பா சண்டை போடாத லைவ் ஸ்ட்ரீம் போடாமல் என்ன பண்ணுறது, சரி ஓகே பார்ட்டியோட நேம் என்னது, நேம் என்னது கேட்டால் அவங்க இன்னும் நேமே வைக்கலை. ஸோ நம்ம ஹீரோ வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கூட நேமே வைக்கல. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்போ வந்துட்டு மரியா கொஞ்சம் யோசிச்சுட்டு க்ளோவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதாவது 4 இலை கொண்ட பூ, அதை வந்து ஒரு லக்குக்கா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே ஒரு லீஃபு, ஒவ்வொரு லீஃபு நீங்கள் வந்து அதில் வந்துட்டு 4வது லீஃபு லக்கியான லீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ளோவர்னு பேர் எல்லோரும் முடிவு பண்ணிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டி க்ளோவர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போக. ஸோ அதுக்கடுத்து அங்கே உள்ள பார்த்தோம் அப்படின்னா நண்டுக்கு நான் கோகுமாக்கா முளைச்ச மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்கிது. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் மேலே ஒரு 3 என்சான்மெண்ட்டை போட்டுக்கிட்டு சண்டைக்கு ரெடியாகி போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க, நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அட்டாக் பண்ண போக அது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு அதை முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதான் கிடையாது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரே நேரத்தில் அட்டதயத்தில் ஒரு 5 ஸ்பெல்லில் போடுறான். நம்பவே முடியல, ஏன்னா யாராலையும் இப்படி டக்குன்னு 5 ஸ்பெல்லில் அட்டதயத்தில் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு 6வது ஸ்பெல் ஒன்று வச்சு நன்னு தரையோடு வச்சு அடித்து முடிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் லைவையும் முடிச்சு இந்த லைவை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப மிக்க நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வைக்க. ஸோ அப்போ வந்துட்டு மரியாவை டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி நீங்கள் உண்மையிலே லெஜெண்டரியாக பண்ணீங்க, உண்மையிலே சூப்பராக பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நசிக்க. அப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறான், நீ வந்து இப்போ அவர் விட்டு விடல அவ்வளோதான் போய் சேர்ந்துருவார், ஆல்ரெடி பாதி உசுறு போச்சு அப்படிங்கிற கூட சொல்லுவோம். நம்ம ஹீரோ முடியாத ஓடவே இருக்கா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை சொல்கிறோம், ஸோ இந்த மான்ஸ்டர் வந்து நம்ம வந்து இப்போ கில்டில் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நல்லாவே காசு கிடைக்கும், ஸோ நமக்கு வந்து நிறைய பணமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து அவனோட பேக்கில் எடுத்து வச்சுக்கிறான், மேஜிக் பேக்கில். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை சொல்கிறோம், ஸோ இந்த பாஸை தோக்கடிச்சதுனால இப்போ வந்து செஸ்ட் பாக்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த செஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் இதான் நம்ம க்ளோவரோட ஃபஸ்ட்டு செஸ்ட்டு மிஷினு. ஸோ இதில் வந்து பாஸையும் நம்ம தக்கடிச்சு செஸ்ட் பாஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இதோட அவ்வளோதான் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் வீடியோவில் ஏதாச்சும் குறை நிறை எது வந்தாலும் சரி அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்பாங்க, நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். ஸோ அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வளர்த்து விட முடியும். அது மட்டுமே இல்லாமல் அனைவரும் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எங்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுவோங்க. அதோட இன்ஸ்டாகிராம் லிங்க் சும்மா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை போட்டு ஃபாலோ பண்ணுறதுலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க்கு கீழே தான் கிடக்கும். ஸோ போகிற இதில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.